ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொட்டீன் vlog தான். ஸோ இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் என்னோடய நாளை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் அம்மா செஞ்ச ஒரு தக்காளி சாதம் ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் மீ டைம் எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்க டேஸில் என்ன நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நந்தினி நம்மளோட வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம நந்தினி இங்கே ஒர்க் பண்ணுறது வீட்டுக்கு வர்றதுக்கப்புறம் நான் காலைல எந்திரிச்சதும் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வேலை வந்து ஷவர் பண்ணுறது தான், குளிச்சுட்டு வர்றது தான் நான் என்னோடய ஃபஸ்ட் வேலையாக பண்ணுறேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டைனிங் டேபிள் இல்லை எந்த இடம் சுத்தமாக இருக்கும், எல்லா நேரமும் எல்லா இடமும் என் வீட்டில் சுத்தமாக இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் நைட்டே எந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போகிறேனோ, என்னோடய பிளானு, என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னல்லாம் எந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போகிறேனோ அங்கேயே நான் ஒரு பாட்டில் தண்ணியும் பிடிச்சி வச்சிடுறது. ஸோ காலைல எந்திரிச்சதுமே அந்த ஒரு பாட்டில் தண்ணி அந்த 1 ஹவரில் முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னல் தான் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணலையோ கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன், ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, லெஃப்ட் சைடு இப்போ நான் எழுதிட்டுருக்க பக்கம் என்ன பண்ணுவேன்னா, ஏற்கனவே எனக்கு நடக்கணும்னு ஆசை, அதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி எழுதுவேன். இப்போ ஐ வாண்ட் டு ஓப்பன் அ பொட்டிக் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐம் ஸோ ஹாப்பி மை பொட்டிக் இஸ் கோயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஐம் தேங்க்யூ அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி தட் மை பொட்டிக் இஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் எழுதுவேன். எனக்கு நடக்கணும்னு ஆசை, அதெல்லாம் வந்து நடந்துட்ட மாதிரியே நான் வந்து தேங்க்யூ சொல்லி எழுதுவேன். ரைட் சைடில் இந்த சைடு எழுதுறதுலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நைட்டில் நான் எழுதிட்டேன்னா நேற்று என்ன நடந்துச்சுன்னு எழுத மாட்டேன். பட் இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்துச்சு, வெறும் காலையிலேருந்து பெருசாக நமக்கு ஒன்றும் நடந்திருக்காது, பட் ஜஸ்ட் ஐம் ஹாப்பி ஐம் தேங்க்ஃபுல் அந்த மாதிரி எழுதுறது. காலைல எந்திரிச்சதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி எழுதுறதுன்னு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நடந்துட்டுருக்கிற விஷயத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிறத வந்து ரைட் சைடில் எழுதுவேன். தட்ஸ் வாட் நான் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் அந்த மாதிரி தான் எழுதுவேன். எழுதிட்டு இப்போ தான் நான் வந்து என்னோடய ஒரு மியூசிக் போட்டு வச்சுருந்துருப்பேன், ஒரு சூதிங் மியூசிக் போட்டிருப்பேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய பிளானர்லேருந்து, ஏற்கனவே நான் எழுதி வச்சுருக்க பிளானர்லேருந்து வெளியில் யாருக்காவது மெசேஜ் பண்ணணும், வெளியில் யாருக்காவது கால் பண்ணணும், அஃபிஷியலாக நான் பண்ணணுங்கிறத மட்டும் இந்த குட்டி நோட்டில் எழுதி வச்சுப்பேன். மற்றதெல்லாம் என்னோடய பிளானர் அப்புறம் அந்த ஒயிட் போர்டு இதில் தான் இருக்கும். எனக்கு இது 2-3 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு அது எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய மொபைலில் நான் வந்து ஃப்ளைட் மோட்லேயே தான் வச்சுருப்பேன். இப்போது என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இந்த அர்த்தராத்திரியில் ரிப்ளை பண்ணுறது, ஏர்லி மார்னிங்கில் ரிப்ளை பண்ணுறதெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட உட்காடுறேன்ல, அப்போ மட்டும்தான் என்னோடய மொபைலை வந்து நான் வந்து ஃப்ளைட் மோட்லேருந்து எடுக்கிறேன். இந்த சூதிங் மியூசிக்லாம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த மியூசிக் மட்டும் போடுவேன். ஸோ இந்த வேலையெல்லாமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே போகும். நான் எழுதுனதை இதுலேயே நிறைய காமிச்சிருக்கனான்னு தெரில, பட் நான் எழுதுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே எடுத்துப்பேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஒரு குட்டி ஸ்கின் கேர் நான் வந்து பண்ணுவேன். லிப் பாம், அப்புறம் அண்டர் ஐ க்ரீம், அப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வித் மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதான். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து ரொட்டீன் டியூட்டிக்கு வந்துடுவேன். ஸோ பெட்டை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக வந்து ஸ்வாதி வந்தப்பன்னு நினைக்கிறேன், எல்லாம் ரணகலமாக இருந்துச்சு, பட் இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அம்மா வந்து சாமை இட்லி கொடுத்து விட்டுருந்தாங்க, சாமை இட்லி சாம்பார். ஸோ மார்னிங் டிஃபன் இதெல்லாம் நான் முடிச்சதுக்கும் நந்தினி வர்றதுக்கும் யூஸ்வலாக வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நான் வந்து என்னோடய மொபைல் டேட்டா ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் போய் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, எத்தனை நிமிஷம் இருக்குது, ஸோ இந்த நிமிஷம் வீடியோவை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிலாம் பார்ப்பேன். ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுருவேன். ஸோ அம்மா வந்து இன்றைக்கி இங்கே தக்காளி சாதம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் லான்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபேப்ரிக் இந்த வீடியோட எண்டில் என்ன மாதிரி கலெக்ஷன் நான் காட்டுறேன். ஸோ என்றைக்கெல்லாம் லான்ச் பண்ணுறோமோ, ஒரு சல்வா சூட்டோ எதெல்லாம் வந்து லான்ச்சுங்கிறது பெரிய வார்த்தையான்னு தெரில, பட் என்றைக்கெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனோ அன்றைக்கெலாம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இன்றைக்கி அம்மா வந்து இங்கே சமைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு, அங்கே அம்மா வீட்டுக்கு, அப்புறம் வந்து நம்ம கடைக்கு ஹெல்ப்புக்கு வந்து 2-3 அக்கா வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து சமையல் பண்ணோம். ஸோ அம்மா இங்கே வந்து தக்காளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு முட்டை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சமையல் அம்மாவுக்கு. ஸோ அம்மா வரதுக்குள்ளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வெளியில் இருக்க மாட்டேன், மளிகை பொருளாக அங்கங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இருக்கிற கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் இது பண்ணிவிட்டு நான் வாஷ் பேசன்லாம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாலெல்லாம் காய்ச்சி மூடி வச்சுட்டு கிளம்புறேன். ஸோ உங்களோட ரொட்டீன்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ட்ரெஸ்ஸை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணது, ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டிச் பண்ணது. பேனல் கட் மாதிரி பண்ணி அதில் வந்து பலாசோ மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். டாப் வந்து நான் ஸ்டிச் பண்ணதா வாங்கினதான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பழைய டாப்பு. அப்புறம் காலையிலே கன்ஃபார்ம் ஆன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இலக்கியா சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து இங்கே வந்து ரெசிபி எடுத்தாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து நான் ட்ரைபாடில் வச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் வந்து இந்த சைடு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியில் வரவே இல்லை. அம்மா வந்து சமைக்கிறப்போ கூப்பிட்டாங்க. நான் வந்து குக்கருக்கு மேலே நல்லா வந்து நம்மளோட கேமரா வந்து ட்ரைபாட் வச்சு விட்டுட்டு போயிட்டேன்.
ஸோ இந்த பெரிய குக்கர் இதுனா 10 லிட்டர் குக்கர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 கரண்டின்னு சொல்லுவாங்களா அது அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி பூலாம் கேட்டாங்க. அதெல்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லை. திட்டிக்கிட்டே இந்த பிரிஞ்சி இலையும் ஏலக்காய் மட்டும் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அடங்குன்னு சொல்லுவாங்கள்ல, எண்ணெயில் பொரிச்ச அடங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் போட்டாங்க. இந்த ஏலக்காய் போட்டது மட்டும் அதனால நான் என் கையை காமிச்சேன், பாருங்கள் நான் தான் சமைக்கிறேன் அப்படின்னு. ஸோ அம்மா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1 கிலோ கிட்ட போட்டிருக்காங்க. பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு 1 கிலோ கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறாங்க. செய்கிற அளவு வந்து 3 பெரிய கப் ரைஸ். ஸோ அதுக்காக வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் புதினா அப்புறம் வந்து கொத்தமல்லி 2ஐயும் வந்து கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிரியாணி எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மசாலா வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறப்பவே. ஸோ கொத்தமல்லி புதினா 2ம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை தூக்கி அது தலையில் கொட்டுறாங்க. ஸோ எத்தனை பேர் அம்மா வந்து நம்ம வந்து வெறும் கத்தி மட்டும்தான் ஷார்ப்பாக வச்சுருக்கோம், அருவாமனை ஷார்ப்பாக வச்சுருக்கிறதுலன்னு திட்டுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா என்னைக்கெல்லாம் என் வீட்டில் சமைக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் என்னை வந்து திட்டுவாங்க, கத்தியை மட்டும் ஷார்ப்பாக வச்சுருக்கா, இந்த அருவாமனை எப்படி வச்சுருக்கா பாருங்க அப்படின்னு. ஸோ உப்பு போட்டு அதை வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க, மிளகாத்தூள் 3 ஸ்பூன். நான் சமைச்சேன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூனுக்கு மேலே போடவே மாட்டேன். எங்கள் அம்மா வந்து நல்லா காரம் சாப்பிடுவாங்க. பட் அன்றைக்கி ரைஸ் நிறையா இருந்ததுனால தயிர் பச்சடியோட ரொம்ப யம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டாங்க. இந்த கிரேவி இருக்குல்ல, இந்த பக்குவத்தில் இது நல்லா சுருண்டு வந்ததும் எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லிக்கெல்லாம். ஸோ இதில் 1 கப் 3 கப் ரைஸு, அப்போனா 6 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 2 கப்பு, ஆனால் 5.5 கப் தான் ஊற்றுனாங்க. ஏன்னா அந்த தக்காளி இதெல்லாம் வதங்கி வந்ததே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5.5 கப் மட்டும்தான் ஊற்றுனாங்க தண்ணி. ஸோ 3 கப் ரைஸ்க்கு 5.5 கப் தண்ணி ஊற்றுனாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடுறாங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, ஒரு விசில். ஆனால் 1/2 அன் ஹவர் கழித்து தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. செம யம்மியாக இருந்துச்சு. அதை கிளறி விட்டதுக்கப்புறம் செம யம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா இங்கே பண்ணிகிட்ருக்கையிலே நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணல. ஃப்ரிட்ஜ் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணேன். அம்மா வந்து டைனிங் ஹால்லாம் வந்து ஒட்டடை அடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம், நீ ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதும் அம்மா வந்து இந்த இடத்துல ஒட்டடை அடிச்சு விட்டாங்க. நாளைக்கு வந்து இந்த க்ராக்கரி யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணலான் இருக்கோம். அடுத்து இப்போ அம்மா சமைச்ச பாத்திரம்லாம் அம்மாவுக்கு இங்கே நின்று விளக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ வெளியில் வச்சு விளக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போது அம்மாவுக்கு, மாமாவுக்கு, அப்புறம் நந்தினிக்கு 3 பேருக்கும் பூஸ்ட் போடுறேன். ஏன்க்கா திடீர்னு பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நந்தினிக்கு வந்து காஃபி டீ 2மே வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒருத்தருக்கும் ஒன்று போடுறதுக்கு மாமா பூஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு எனக்கும் நந்தினிக்கும் தானே நீ இப்படியே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் ஜாயின் பண்ணிப்பேன். அண்ட் சுகர் நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தோம், அதனால தான் நான் அதை பாக்கெட்டோடவே வச்சுருக்கேன். ஸோ அம்மாவுக்கு, நந்தினிக்கு, அப்புறம் வந்து மாமாவுக்கு வந்து இது பண்ணுறேன். ஸோ இதோட என்னோட ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் துணி கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவ்வளவுதான். இந்த 1 மந்த்தாக நான் பண்ணுற விஷயம், டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் எனக்காக பண்ணிக்கிறேன். அது நெயில் பாலிஷாக இருக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சம் புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், கொஞ்சம் நேரம் புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை சும்மா உட்காந்து பாடி மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். லாஸ்ட் நைட் வந்து நான் வந்து 1/2 அன் ஹவர் எனக்கு பாடி மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏதாவது ஒன்று எனக்காக நான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணது நெயில் பாலிஷ். நீங்களே ரொம்ப நாள் வீடியோவாக வந்து இந்த நியூட் கலர் நெயில் பாலிஷே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஃபேஸஸோடதுலேருந்து. ஸோ அதனால் நெயிலெல்லாம் கட் பண்ணிட்டு ஷேப் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் கோட் போட்டுட்டு ஃபேஸஸ்லேருந்தே ஒரு பிங்க் ஷேட் அடிக்கிறேன். இந்த பிங்கோட நேம் வந்து வாட்டர்மெலன் 52 ஃபேஸஸில். ஏற்கனவே நான் போட்டிருந்த நியூட் வந்து 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஃப்ளோரல் ட்ரீம் 56, 2மே ஃபேஸஸ் கனடாவோட நெயில் பாலிஷ் தான். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம், அது பாடி மசாஜாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது பிடிக்கும்னா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சமைக்க பிடிக்கும், ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இருக்கலாம். எனிதிங் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு நாளில் ஒரு டைமாவது செய்யுங்க. அண்ட் இதுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நைட்டு கிராட்டிடியூட் எழுதையில் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் டைம்னு எழுதுங்க. அண்ட் இந்த வீடியோலேருந்து நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி vlogs பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், வெயிட் லாஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற அதர் வீடியோஸ் பாருங்கள். அதை வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.